गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पालकं श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा गोपाल कृष्ण भागवत स्वामी की जय। राधे कृष्णा। இன்றைய தினம் இந்த நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்துக்கு வந்து நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்லணும்னா அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும், நிறைய கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சொல்லணும்னா அதுக்கு தனி பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் நம்ம புதுக்கோட்டை தாத்தா நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு முதல்ல நம்மளுடைய கிருதஜ்ஞதையை சொல்லி இன்றைய தினம் பிரகலாத சரித்திரம் அல்லது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நரசிம்ம அவதார சரித்திரம். சனாதன தர்மத்துல பல விதங்களா நம்ம பகவான அடையலாம். பல மார்க்கங்கள் உண்டு. அந்த பல மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கம் கர்ம யோகம், ஞான யோகம், மற்றொரு மார்க்கம் பக்தி யோகம். ஆனா இந்த பக்தி யோகம்ங்கிறது எல்லாருமே கலியுகத்துல ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பக்தி யோகம் நிஜமாவே சுலபமா அப்படின்னு கேட்டா கலியுகத்துல பிறந்தவாளுக்கு தான் தெரியும். பக்தி யோகம்ங்கிறது சுலபமும் கிடையாது. ஏன்னா பக்தி பண்ணணும்னா முதல்ல துர்லபம் மானுஷம் ஜன்மான்னு ஒரு மானுஷ ஜன்மா வரணும். ஒரு மனுஷனா பிறக்கணும். மனுஷனா பிறக்கணும்னா அதுக்கு கோட்டி ஜன்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும். பெரிய அனுகிரகம் வேணும். இதெல்லாம் ஒரு வகையா சேர்ந்து வந்ததுனாலே மனுஷ ஜன்மா வந்துடும். பாரத தேசத்துல பிறக்கணும். பாரத தேசத்துல பிறந்தா பக்தி அப்படின்னு அர்த்தத்தை ஊட்டி விடுற அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும். இத்தனை விஷயங்கள் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த பக்தி மார்க்கம்ங்கிறதே நம்ம ஆரம்பமே பண்ணலாம். ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ், இவ்வளோ சேலஞ்சஸ். அப்போ இந்த பக்தி மார்க்கத்தை ஆரம்பிச்சுட்டோம்னே வச்சுக்கோமே, அப்போ பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பக்தி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி.
பக்தி பண்ணி ஏதோ நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதை எப்படி உபயோகம் பண்ணும், அது மூன்றாவது கேள்வி. இந்த 3 கேள்விக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சரித்திரம் இந்த பிரகலாத சரித்திரம். ஆதோ கீர்த்தனாரம்பத்துல இன்றைய தினம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும், 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு வந்தோம், 6:30 மணி ஆச்சு. பாகவதம் சொல்லணும்னா அது 1 நாள் 2 நாள் போறாது. 7 நாள் சப்தாகம் பண்றவாளே சொல்லுவா 1 மாசம் வேணும், 2 மாசம் டைம் வேணும். இங்க நம்மளுக்கு 1.5 மணி நேரம் டைம். அப்போ எந்த கிரந்தத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பாகவத சாரத்தை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, பாகவதம் தான் மூல கிரந்தம் நரசிம்ம சரித்திரத்துக்கு. ஆனா அதை தவிர்த்து எப்படி எல்லாத்துக்குமே ஒரு வேதத்துக்கு உபனிஷத் சமரியோ அந்த மாதிரி இந்த நரசிம்மாவதாரம் பாகவத சாரத்துக்கு சமரி நாராயணியம். அதனால நாராயணியத்தை ஒரு கிரந்தமா மூல கிரந்தத்தை தவிர அங்கேருந்தும் சில பகுதிகளை எடுத்துட்டு சொல்லுவோம். ஆதோ கீர்த்தனாரம்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. பவத்தி திரிக்ஷுன் பவனம் விவிக்ஷுன் த்வாஸ்தௌ ஜயஸ்தாம் விஜயோப்யருந்தாம் தேஷாம் ச சித்தே பத்மாபகோபஹ சர்வம் பவத்ரேரணம் பூமா. காரிய வைகுண்டம் அப்படின்னு ஒரு இடம். எல்லாரும் வைகுண்டம் அப்படிங்கிற இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த காரிய வைகுண்டம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்கதி அடைஞ்சவாள் தான் வைகுண்டத்துக்கு போவான். ஆனா வைகுண்டத்துக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. அதனால பகவான் என்ன பண்ணிட்டாராம், அவருக்கு ஹோம் ஆபீஸ் மெயின் ஆபீஸ் காரிய வைகுண்டம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த காரிய வைகுண்டத்துக்கு தான் இந்த தேவர்கள் எல்லாம் போய் அவரை சந்திப்பார்கள். அப்பதானே மறுபடியும் ஸ்வர்க்கத்துக்கு வர முடியும். அல்லது சனகாதிகள்லாம் போய் பகவானை பார்க்கணும்னா காரிய வைகுண்டத்துக்கு போவார். நாரதர் சஞ்சாரம் பண்ற திரிலோக சஞ்சாரியா இருக்கக்கூடிய அந்த நாரதர் பகவானை சேவிக்கணும்னா காரிய வைகுண்டத்துலதான் சேவிப்பான். இந்த மாதிரி ஒரு நாள் காரிய வைகுண்டத்துல பகவான் அப்படியே பள்ளி கொண்டு இருக்கார். பள்ளி கொண்டு இருக்கிற அந்த பகவானை பார்க்க 4 பேர் வரும். சனத்குமாராள் அப்படிங்கிறார். இந்த சனகாதிகள் அவளுக்கு வீசா ஃப்ரீ. அங்க எப்போ வேணா வந்து பகவானை பார்த்துட்டு எப்போ வேணா போலாம். நேரம் வந்தா இப்போதான் புதுசா செக்யூரிட்டி கார்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார் பகவான். யார் இந்த செக்யூரிட்டி கார்டு? ஜெயன், விஜயன். இவாளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. யாருக்கு வைகுண்டத்துல என்ட்ரி இருக்கு, யாருக்கு என்ட்ரி இல்லைங்கிற ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. அதனால இவர்கள் என்ன பண்ணிட்டா, சனகாதிகள் நேரம் உள்ள வந்த உடனே பார்த்தா, நீங்க உள்ள போக கூடாது இப்படி சொன்னதுமே சனகாதிகள் தபஸ்விகள் பகவானை பார்க்கணுமேன்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு கோவிலுக்கு போகும்போது திரையை சாதினாலே நமக்கே கோபம் வருது. அப்போ இந்த சனத்குமாரர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியில இவர்கள் நேர போய் பகவானை பார்க்கணும்னு எவ்வளவு உற்சாகமா வந்திருப்பா. இவன் நேர போய் பார்த்ததுமே ஜெய விஜயாள் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினதுமே இவர்களுக்கு கோபம் வந்தது. பார்த்தா ஜெய விஜயாள், நீங்க யாரு என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறான். இங்கதான் ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு பேத்தி பேரன்மார்கள்லாம் இருந்தா ஒரு கேள்வி வரும். சனத்குமாரர்கள் தபஸ்விகள், அவ வேற நிலைய அடைஞ்ச ஒரு தபஸ்வி தான். அப்போ இப்பேற்பட்ட நிலை அடைஞ்ச தபஸ்விகளுக்கும் காமம், குரோதம், மோகம், மதம், மாத்சரியம், லோகிதனம் இதெல்லாம் வரலாமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு பாகவதத்துல பதில் கிடையாது. ஆனா நாராயணியத்துல ஒரு பதில் கொடுக்கிறார் பட்டத்ரி. அவர் சொல்றாரா, எதனால சனத்குமாரர்களுக்கு கோபம் வந்தது அப்படின்னு கேட்டா, பட்டத்ரி இங்க எடுக்கிறார், நீ சங்கல்பிச்சதுனால சனத்குமாரர்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னா கோபிச்சு இந்த ஜெய விஜயர்களை சபிச்சுடுற
அவ சொல்றா, நீங்க பக்தியே இல்லாம 3 ஜன்மா பிறக்க வேண்டும் பூலோகத்திலே அப்படி சொன்னதுமே பகவான் பார்க்க வெளியில வரலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல சனகாதிகள் கேட்கிறா, இங்க என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்தது? அவன் மறந்துட்டா, அவளுக்கு கோபம் வந்தது, இவ சபிச்சிருக்கா, இதெல்லாம் அவளுக்கு ஞாபகமே இல்லை. ஏன்? ஏன்னா மாய சனகாதிகள் கண்ணை கூட மறைச்சுட்டான். மாயை எதுக்காக சனகாதிகள் கண்ணை மறைச்சது? ஏன்னா பகவானுடைய திருவுள்ளம் அப்படி. அதனால நம்ம ஏதோ ஒரு காரணமா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா அது நம்ம பண்ற விஷயம் கிடையாது, இதோ பகவானுடைய சங்கல்பம். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். பகவானுக்கு நம்மள பார்க்கணும்னு இருக்கு, பகவான் சங்கல்பிச்சிருக்கார், அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா எத்தனையோ பேர் அவ வீட்டுல இருந்து கிளம்பும் போது நினைச்சுட்டு வரலாம், அடாடா இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்தை பார்க்க போறமே, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போறதே அப்படின்னு கிளம்ப போவோம். அப்போதான் மணி அடிக்கும், கேஸ் காரம் வருமா, போன் கால் அடிக்கும். வராம போகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அது மீறியும் இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல இத்தனை பேர் வந்து இந்த உற்சவத்துக்கு கலந்துக்கணும்னா அல்லது ஒரு உபன்யாசம் கேட்கணும்னா பஜனை பண்ணணும்னா அது நம்ம பூர்வ ஜன்ம சுகிருத் பகவானுடைய சங்கல்பம். இப்போ பகவான் பார்த்த அப்படியே கமலாபதி கமலாநாபா அப்படின்னு பிரமாதமா விஸ்வரூப தர்சனம் கொடுக்கிறார். யாருக்கு? இந்த சனகாதிகளுக்கும் ஜெய விஜயாளுக்கும். அவர் சொல்ற, நீங்க பண்ணது தப்பில்லை. ஏன்னா இந்த சபிச்ச உடனே ஜெய விஜயர்கள் உடனே பார்த்து சொன்னாலாம், சாமி எங்களை மன்னிச்சுடணும், நீங்க என்ன மன்னிச்சுடணும், நீங்க இங்க வரலாம்னு எங்களுக்கு தெரியாம போச்சு, அதனாலதான் உங்களை தடுத்தோம். சனகாதிகள் மறுபடியும் திரும்பி அவ சொல்றான், எங்களுக்கு கோபமே வரக்கூடாது, தப்பி தவறி நாங்களும் சபிச்சுட்டோம், நீங்க மன்னிச்சுடுங்கன்னு மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கே. பகவானுக்கே தாங்கலையா. பகவான் பார்த்தார், பக்தனை மன்னிப்பு கேட்க விடுவாரா? அவரே வந்து சொன்னார், இது யார் தப்பும் கிடையாது, என் உள்ளம், என் திருவுள்ளம், என் சங்கல்பம். அப்போதான் ஜெய விஜயாளுக்கும் அப்படியே நிம்மதியா இருந்தது, சனகாதிகளுக்கும் நிம்மதி. இப்போ ஜெய விஜயாள் யாரா பிறந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கா நீங்க தெரியுமோ? ஜெய விஜயாளுடைய 3 அவதாரங்கள் யாரு? சிசுபாலன், தந்தவக்ரன், அது துவாபர யுகத்துல. அடுத்தது நம்ம பின்னாடில இருந்து வரோமா, திரேதா யுகத்துல யாரோட அவதாரம்? ராவணன், கும்பகர்ணன். அப்போ இப்ப வரப்போற சரித்திரத்துல யார் வரப்போறா? ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. இந்த அவதாரங்கள்ல இப்ப ஜெய விஜயர்கள் பிறக்க போறா. யாருக்கு பிறக்க போறா அப்படின்னு பட்டத்திரி எடுக்கிறார். त्वदीय वृत्त्यावत काश्यपातौ सुरारि विरावुदितौ भितौ द्वौ सन्ध्यासम् उत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविवान्यौ. அதிதி தேவிக்கும் காஷ்யபாருக்கும் சில குழந்தைகள் பிறக்கிறது. திதி தேவிக்கும் காஷ்யபாருக்கும் சில குழந்தைகள் பிறக்கிறது. அதுல இப்போலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ட்வின்ஸ் அப்படின்னு. இந்த ட்வின்ஸ் ஆனா ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகர்வனும் ஹிரண்யகசிபுவும் பிறக்க போறாங்க. இதுல மறுபடியும் ஒரு கேள்வி, இன்னைக்கு கேள்வி செஷனா தான் வச்சுக்க போறேன். ஹிரண்யாக்ஷன் பெரியவனா, ஹிரண்யகசிபு பெரியவனா? யார் பெரியவன்? ஹிரண்யாக்ஷனா, ஹிரண்யகசிபுவா? ஹிரண்யகசிபு தான் பெரியவனா? எப்படி சொல்றேன்? பிறந்தது முதல்ல ஹிரண்யாக்ஷன் தானே, அப்போ யார் பெரியவனா இருக்கணும்? ஹிரண்யாக்ஷன் தானே பெரியவனா இருக்கணும். ஆனா இதுக்குதான் சனாதன தர்மம்ங்கிறது, ஒரு கிரந்தத்தை படிச்சா எல்லாத்துக்குமே பதில் வந்துடாது. அத்தனை கிரந்தத்தையும் படிச்சாலுமே பதில் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான்.
ஆனா பிண்ட சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் கர்ப்பத்தை பத்தி, கன்செப்ஷனை பத்தி, பிரெக்னன்சியை பத்தி, டெலிவரிய பத்தி எல்லாம் பேசுறது. இந்த விஷயங்கள் சொல்லச்சே இந்த பிண்ட சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சாதாரணமா ட்வின்ஸ் பிறக்கச்சே நம்ம பூலோகத்துல எப்படி பார்ப்போம், எந்த குழந்தை முதல்ல வெளியில வருதோ அதுதான் பெருசு அப்படின்னு தானே பார்ப்போம். ஆனா பிண்ட சாஸ்திரம் சொல்லதான் எந்த குழந்தை ரெண்டாவது வருதோ அதுதான் முதல்ல கன்சீவ் ஆச்சு, அதனால அந்த குழந்தை தான் முதல் குழந்தை. அப்போ திதி தேவிக்கு முதல்ல பிறந்த குழந்தை ஹிரண்யாக்ஷன். ஆனால் கன்செப்ஷன் படி பார்த்தா ஹிரண்யகசிபு தான் முதல் குழந்தை. அதனாலதான் சில கிரந்தங்கள்ல ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் ஹிரண்யகசிபு அழும்போது என் தம்பி செத்து போயிட்டானே அப்படின்னு அழுவான். சில கிரந்தங்கள்ல என் அண்ணா செத்து போயிட்டானே அப்படின்னு அழுவான். இதுல ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே தப்பு தான். அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் அவ்வளோ உன்னிப்பா கவனிச்சு படிச்சா எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரின்சிக்கா சயின்டிபிக் பதில்லாம் இருக்கும். இப்போ திதி தேவிக்கும் காஷ்யபருக்கும் 2 ட்வின்ஸ் பிறக்கிறா. அதுதான் ரெண்டு பேர். சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தா அப்பா அம்மா எல்லாம் அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க, நம்ம பாட்டுல மகாலட்சுமி பிறந்திருக்கு, நம்ம பாட்டுல அந்த பெருமாள் பிறந்திருக்காரு அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா இந்த திதிக்கும் காஷ்யபனுடைய குழந்தைய பார்த்து எல்லாரும் சொல்றாளாம், இப்போ இந்த பூலோகத்துல 3 யமா இருக்கா அப்படிங்கிற. அதுதான் பட்டத்திரி எடுக்கிற யமௌச்ச லோகஸ்ய யமாவிவான்யௌ. 3 யமன். முதல் யமன் நிஜமான யமன் யமராஜன். மற்ற 2 யமன் யாரு அப்படின்னு கேட்டா இந்த 2 குழந்தைதான், ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும். அப்படின்னா இவர்கள் எப்படி எந்த லட்சணத்துல இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ ஹிரண்யாக்ஷன் பூமாதேவிய படுத்தி ஒளிச்சு வச்சு அதுக்கப்புறம் வராக சுவாமி வந்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி மறுபடியும் பூதேவிய மீட்டு கொடுத்து வைகுண்டாரோகணம் பண்ண பிறகு இந்த ஹிரண்யாக்ஷனுடைய டெட் பாடி இருக்கு இல்லையா, அது எப்படி வந்துதான் ஹிரண்யகசிபு சபைக்குன்னு பட்டத்திரியும் எடுக்கிறார், பாகவதமும் எடுக்கிறது. வராக சுவாமிக்கு 2 தம்ஷ்டம் உண்டு, தந்தங்கள் உண்டு இல்லையா, அந்த தந்தங்களால் இந்த ஹிரண்யாக்ஷனை அப்படியே கிழிச்சு வச்சிருக்காராம் வராக. அப்போ மூஞ்சி எங்க, கால் எங்க, கை எங்க எல்லாத்தையும் ஒட்டி கொடுக்கறானாம். யார் இந்த பாடியை கொண்டு வந்து ஹிரண்யகசிபுனுடைய சபையில வைக்கிறாளோ ஒட்டி ஒட்டி வச்சிருக்காளோ அப்படி இருக்காம் ஹிரண்யாக்ஷனுடைய உடம்பு. இத பார்த்து ஹிரண்யகசிபு பார்த்தான். அவன் பக்கத்துல ருஷாபானு திதி தேவி என்கின்றவா 2 பேர். ருஷாபானு யாரு? ருஷாபானு யாரு? ஹிரண்யாக்ஷனுடைய மனைவி ருஷாபானு. திதி தேவி யாரு? ஹிரண்யாக்ஷனுடைய அம்மா. இவ 2 பேரும் ஓன அழறானா, அழடா என்னுடைய பிள்ளையை இப்படி பண்ணிட்டியே நாராயணா அப்படின்னு திதி தேவியால இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தான் ஹிரண்யாக்ஷன். அதுக்குள்ள வந்து வதம் பண்ணிட்டியே அப்படின்னு ருஷாபானு ஒரு பக்கம் அழ. இப்படி 2 பேரும் அழுதுட்டு இருக்கச்சே ஹிரண்யகசிபுக்கு மனசு உருகலாம். அதுதான் பட்டத்திரி இங்க எடுக்கிறார். ஹிரண்யாக்ஷே போற்றி பிரவர வபுஷா தேவ பவதா ஹதே சோக க்ரோத க்லபித கிருதி ரேதஸ்ய சஹஜா ஹிரண்ய பிராரம்ப கசிபு அமராரதி சதசி பிரதிஜ்ஞா மாதேன தவ கில வதார்த்தம் மதுரிபோ. ஹதே சோக க்ரோத க்லபித. ஹிரண்யகசிபுக்கு இப்போ என்ன ஃபீலிங் இருக்கு, மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். சோக குரோத இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இமோஷன். ஏன்னா சாதாரணமா வருத்தத்துல இருக்கலாம் அல்லது கோபத்துல இருக்கலாம். வருத்தத்துல இருந்தா முடிவு சரியா இருக்காது, கோபமா ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்காது. ஹிரண்யகசிபுவுக்கு சோகமும் இருக்கு,
குரோதமும் இருக்கு. அப்போ முடிவு எப்படி இருக்கும்? அவன் என்ன பண்ணானா, இந்த ரெண்டு பேரையும் அழறத பார்த்து நேர அந்த சபையில ஒரு பிரதிஜ்ஞை எடுக்கிறானா. பிரதிஜ்ஞாவாதேன தவகிலவதார்த்தம் மதூரிபோ. அந்த நாராயணனை நான் வதம் பண்றேன். ஹிரண்யாக்ஷன் என்னோட சகோதரனை கொன்னவனை நான் வதம் பண்றேன் அப்படிங்கிறது. ஆனா இதுல ஒரு ஹாஸ்யமான அர்த்தம் சொல்லுவா பெரியவா. இங்க ஹிரண்யகசிபு சொல்றான், பிரதிஜ்ஞா மாத்தேன தவக்கில வதார்த்தம் மதூரிபோ அப்படின்னு. மது அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணினவன் நாராயணன். அந்த நாராயணனை நான் வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஏன் இப்படி சொல்றாராம் பட்டத்ரி, மதுவையே வதம் பண்ணிட்டியே நீ நாராயணா, இந்த ஹிரண்யகசிபுலாம் என்ன பெரிய விஷயம் உனக்கு? ஏன்னா ரவுடிகளுக்கே ரவுடி அந்த மதுவம். அந்த மதுவையே வதம் பண்ணும் போது ஹிரண்யகசிபுலாம் உனக்கு சமமா? ஹிரண்யாக்ஷனையும் வதம் பண்ணிட்ட. ஆமா, அவன் ஏதோ கேடு பண்ணியிருக்கான் இந்த பூலோகத்துக்கு, அதனால அவனுக்கு கிடைக்கிற தண்டனை நியாயம் அப்படின்னு நினைச்சு விட்டுருக்கணுமோனா இந்த ஹிரண்யகசிபு. ஆனா சோக குரோதத்துல பிரதிஜ்ஞை எடுத்த ஹிரண்யகசிபுக்கு ஒரு பிரதிஜ்ஞை, பிரதிஜ்ஞா மாதேன தவகிலவதார்த்தம் மதுரிபோ அப்படின்னு எடுக்கிறார் பட்டத்ரி. இப்போ இது எடுத்த உடனே, இந்த பிரதிஜையை எடுத்த உடனே ஹிரண்யகசிபு பார்த்தானா, சாதாரணமா இந்த ஹரியெல்லாம் வதம் பண்ணிட முடியாது. அதுக்கு பலம் வேணும், சக்தி வேணும். சக்தியும் பலமும் வேணும்னா அதுக்கு தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணணும். ஆனா யாருக்கு தபஸ் பண்ணணும்? அந்த ஒரு கேள்வி வருது. பார்த்தா சிருஷ்டிகர்த்தாவுக்கு தபஸ், சிருஷ்டிகர்த்தாவை பார்த்து தபஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பினானாம். கிளம்பி போனான். சாதாரணமா சங்கீதக்காராளுக்கு தெரியும், அவ பிராக்டிஸ் செஷன் பண்ணச்சேயே சில நேரங்களில், அதுவும் புதுக்கோட்டைக்கு வந்து இது நான் சொல்லணும்னா எல்லாருக்குமே இங்க தெரிஞ்சிருக்கும், பஜனை ஆரம்பிச்சா சாதாரணமா முடியாது, போயிட்டே. அதுவே அசுர சாதனை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு அது தொண்டை வத்தி போகாம, டயர்ட் ஆகாம பஜனை பண்ணிட்டே இருக்கணும். பகவான நினைச்சு பஜனை பண்ணணும், பக்தியோட பஜனை பண்ணணும். இத்தனை விஷயங்கள் இருந்துமே பஜனை நடந்துட்டே இருக்குன்னா அதுவே ஒரு அசுர சாதனை தான். இங்க அசுரனே சாதனை பண்ண போறோம். என்ன சாதனை? தபஸ் சாதனை. நேர போய் நின்னா எப்படி தபஸ் பண்றானா, நிறைய பேர் பாகவதம் கேட்டிருப்பேன். பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா. நிறைய பேர் கேட்டிருப்பேன், நிறைய பேர் கிட்டேந்தும் கேட்டிருப்பேன். இப்போ துருவ சரித்திரம் அப்படின்னு ஒரு கதை. அந்த துருவன் தபஸ் பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கே எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அடடா, இந்த குட்டி குழந்தை 5 வயசு கூட இல்லை, இந்த 5 வயசு குழந்தை தபஸ் பண்றத பார்த்தா நமக்கும் பக்தி பண்ணணும்னு தோணல். அதனால்தானே துருவா ஸ்மிருதி அப்படின்னு எடுக்கிறா பெரியவாள்லாம். ஆனா இந்த ஹிரண்யகசிபுவினுடைய தபஸ் எப்படின்னா, 2 கட்டவரல் நுனியில நிக்கிறானாம் ஹிரண்யகசிபு. தன்னுடைய 2 கரங்களையும் மேல தூக்கி கைய கூப்பி தன்னுடைய கழுத்தையும் மேல் திக்க நோக்கி பார்த்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கானாம். அத பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. 1 வருஷமா இருக்கு, 2 வருஷமா இருக்கு, ஒரு யுகமே போயிடுறது. ஹிரண்யகசிபுவினுடைய தபஸ் நிறுத்தவே முடியல. இந்த தபஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க கரையா புற்றே, அங்க ஒரு கரையா புற்றே வந்துடுறதான் அவனை சுத்தி. அந்த கரையா அவனுடைய செதை மாம்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆனாலும் வலியே தெரியாம, ஆகாரமே இல்லாம, ஜலமே இல்லாம இந்த ஹிரண்யகசிபு தபஸ் பண்றாங்க. இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்காச்சு, அந்த தபஸின் அக்னி, அந்த தபஸின் அக்னி அந்த பூலோகத்தை மட்டும் இல்லாம தேவலோகத்துக்கும் குளோபல் வார்மிங்க அனுப்புறோம். நம்ம சொல்றோம் இல்லையா, குளோபல் வார்மிங்
வார்மிங்னு ஒரு அசுரன் தபஸ் பண்ணாலே குளோபல் வார்மிங் வந்துடும் அந்த காலத்துல. அப்பேற்பட்ட தபஸ் அந்த அசுர தபஸ்ங்கிறது. இப்போ அக்னி ஜுவாலையா தலையிலேருந்து பறக்கிறது, ஹிரண்யகசிபு தலையிலேருந்து அக்னி ஜுவாலை பறக்கிறது. எல்லா தேவர்களும் பார்த்தா அடடா இந்த தபஸ் இன்னும் போச்சுன்னா நம்ம எல்லாருமே எரிஞ்சு பொசுங்கிடுவோம், பிரம்மதேவனே போய் வரல் கொடுங்க அப்படின்னதுமே நேர பிரம்மா வந்தார். சாதாரணமா சுப்பிரபாதம் அப்படின்னு சொன்னா யாருக்கு நடக்கும்? சுப்பிரபாதம்னு சொன்னா யாருக்கு? சுப்பிரபாதம் யாருக்கு? எல்லாரும் காத்தாலும் சுப்பிரபாதத்தை போட்டு கேட்டுட்டு சுப்பிரபாதம் யாருக்கு? பகவானுக்கு. எந்த பகவானுக்கு? ஸ்ரீரங்கத்துல இருந்து எந்த பகவானுக்கு நான் கேட்டேன்னா நீங்க ரங்கநாதன் தான் சொல்லுவேன். ஆனா சுப்பிரபாதம் அப்படின்னு சொன்னாலே மலையில இருக்கக்கூடிய வெங்கட உடையானுக்கு தானே. ஆனா இங்க முதல் சுப்பிரபாதம் பிரம்மா பாடுறது யாருக்கு? ஹிரண்யகசிபு. அவர் சொல்ற உத்திஷ்டோதிஷ்ட பத்ரம் தே தபசித்தோ யோசி காஷ்யபாயா வரதோஹம் மனுப்ராப்தோ பிரியதாயா நிப்சிதோ வரஹா. உத்திஷ்ட உத்திஷ்ட ஹிரண்யகசிபு எழுந்துக்கோ அப்படின்னதுமே ஹிரண்யகசிபு பார்த்தாராம். ஏன்னா உத்திஷ்ட உத்திஷ்டன்னு சொன்னதுமே அவனுக்கு காது கேட்கல. ஏன்னா இங்க கரையானே ஏறி போயிட்டு இருக்கு, எலும்பு துண்டுலாம் தெரியறது உடம்புல இருந்து. இப்பேற்பட்ட ஹிரண்யகசிபுக்கு பிரம்மதேவன் வந்து உத்திஷ்ட அப்படின்னு சொன்னா கேட்டுடுமா? அதனால பிரம்மதேவன் என்ன பண்ணாரா, அவருடைய கமண்டலூர்ல இருந்து ஜலத்தை எடுத்து அவோக்ஷணம் பண்றாராம். சாதாரணமா எல்லாருமே புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். புரோக்ஷணம்னா நம்ம கரங்களை இப்படி வச்சுட்டு கீழே இருந்து மேல விட்டுக்கிறது தான் புரோக்ஷணம். பிரம்மதேவன் பண்ணது அவோக்ஷணம், மேலேந்து. இப்ப யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா புரோக்ஷணம் பண்ண மாட்டோம், அவோக்ஷணம் தான் பண்ணுவோம். இப்போ அவோக்ஷணம் பண்ணி பிரம்மதேவன் ஹிரண்யகசிபுவை எழுப்புறார். உத்திஷ்டோதிஷ்ட பத்ரம் தே. வேணும்பா கேளு, நான் தரேன். ஹிரண்யகசிபு பார்த்தானா, அவன் ஒரு புத்தகமே எழுதி வச்சிருக்கான். ஏன்னா ஹிரண்யாட்சனும் ஏதோ கேட்டான், பின்னாடி ராவணனும் ஏதோ கேட்க போறான், கும்பகர்ணனும் கேட்க போறான். ஆனா எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் நிச்சயம், மரணம் நிச்சயம். அப்போ ஹிரண்யகசிபு பார்த்தான், மரணமே இருக்க கூடாது அப்படின்னு கேட்டா பிரம்மதேவன் கண்டிப்பா சொல்லுவார், எனக்கே மரணம் இருக்கு, நான் அப்பேற்பட்ட வரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது ஹிரண்யகசிபு, வேற ஏதாவது கேளு அப்படின்னு கேட்டுட்டு வரணும். அதனால ஹிரண்யகசிபு இப்ப கேக்குறானா, நான் அந்தர்பகித்திவானக்கம், நான் உள்ள சாக கூடாது, வெளியில சாக கூடாது. நான் பூமௌ நான் அம்பரே மிருத்யு, பூமியில சாக கூடாது, ஆகாசத்துல சாக கூடாது, ஆயுதத்தால் சாக கூடாது, ஆயுதம் இல்லாத சாக கூடாது, மனுஷனால் சாக கூடாது, கிண்ணறனால் சாக கூடாது, தேவனால சாக கூடாது, யக்ஷனால சாக கூடாதுன்னு இப்படி லிஸ்ட் போட்டுட்டே போறான். முடியும் போது சொல்றான், உமது சிருஷ்டிக்கு உட்பட்ட எதாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பிரம்மதேவன் பார்த்தார், ததாஸ்து. ஏன்னா அவர் லாயர் கிடையாது. யார் லாயர்? மகாவிஷ்ணு தான் லாயர். எதனால? பிரம்மதேவனும் சிவபெருமானும் பக்தாள் வந்து தபஸ் பண்றத பார்த்து அவள்னா ஆசுதோஷி, கேட்டதை உடனே கொடுத்துடுவான். ஆனா கேட்டதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ பண்ற துவம்சத்தை சரி பண்றது பகவான் நம்ம பெருமாள் தான். இத சரி பண்ணோம்னா கேட்டதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணணும் இல்லையா? எது அவன் கேட்கலையோ அது மூலியமா அவனுக்கு மரணம் கொடுக்கணும் இல்லையா, அவனை வதம் பண்ணணும் இல்லையா? அதனால இப்ப பெருமாள் பார்த்தார், அடடா பிரம்மதேவா, மறுபடியும் எனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுட்டியா, மறுபடியும் பரீட்சையா, சரி இந்த பரீட்சையிலையும் நாம் ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்னு இப்ப நேர ஹிரண்யகசிபு நினைச்சான், அவனுக்கு மரணம் ஏற்படாது. யாரா? சாதாரணமா பெரியவாள்லாம் சொல்லுவாங்க, வயசாகும் போது
காயே கிருதாந்தாத் பயம், போகே ரோக பயம். போகம் சாப்பிடும் போதே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு இருப்போம். லட்டு, ஜிலேபி, கேசரி, திரட்டி பால், ஹல்வா இதெல்லாம் சாப்பிடும் போதே சின்ன வயசுல சாப்பிடும் போது ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவோம். வயசாகும் போது அடடா டயபெட்டிஸ் வரும், போட்ரி, நம்மளே நினைச்சுட்டே சாப்பிடுவோம். கொலஸ்ட்ரால் வரும், போட்ரி, ததாஸ்து இப்படி நினைச்சுட்டே சாப்பிடுவோம். அதனால போகே ரோக பயம். அடுத்தது காயே கிருதாந்தாத் பயம். மனுஷனுக்கு வரக்கூடிய முதல் பயம், பிறந்த உடனே வரக்கூடிய பயம் எந்த பயம்? நம்ம ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சுடுமே அப்படிங்கிற பயம். எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், வைகுண்டத்துக்கு போனோம், வைகுண்டத்துக்கு போனோம், கைலாயத்துக்கு போனோம், இந்த ஆசை எல்லாம் இருக்கும். பகவான் வந்து நம்மள கேட்பார், வரியாப்பா வைகுண்டத்துக்கு வரியா? ஐஷம் போறேன், ஐஷம் போறேன், யாராவது போகணும். காயே கிருதாந்தாத் பயம். இந்த சரீரத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒற்று அப்படி, அந்த பற்று அப்படி விடா மாயல அவ்வளோ முழுகி இருக்கும். அதனாலதான் சம்சாரத்தையே சாகரம்னு சொல்லி இந்த சாகரத்தை தாண்டி போறதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே வழி அப்படின்னு பஜன சம்பிரதாயத்துல எல்லா பெரியமானும் சொல்லிட்டு வருது. சம்சார சாகரத்துல ஒரு ஹரிகேன் மாதிரி நம்ம புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு முழுகிட்டு இருக்கோம். கைய தூக்கி பகவானே என்னை வந்து ரக்ஷி அப்படின்னு சொல்லும் போது, பகவான் ரட்சிக்க வரும்போது நமக்கு தோணணும் இல்லையா, என்னடா பகவான் ரட்சிக்க வரா எனக்கு போகணும்னு தோணணும் இல்லையா? அந்த தைரியத்தை எனக்கு கொடு. ஏன்னா ஒரு குழந்தை கேட்டுது, பக்தி பண்ணா என்ன கிடைக்கும்? பக்தி பண்றவனுக்கும் பக்தி பண்ணாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்குமே கஷ்டம் வருது, எல்லாருக்குமே நஷ்டம் வருது, எல்லாருக்குமே எல்லா விதமான கஷ்டங்களும் இந்த பூலோகத்துல பிறந்தாலே கஷ்டம். அப்போ நான் எதுக்கு பக்தி பண்ணணும்? கஷ்டத்தை நான் மாட்டுக்கு நான் ஏன் சாமர்த்தியத்தால டீல் பண்ணி நான் மாட்டுக்கு சந்திச்சுட்டு போறேனே அப்படின்னு ஒரு குழந்தை வந்து கேட்டு. நானும் நிறைய நாளுக்கு ஆராய்ச்சி பண்ணேன், பெரியவாள்லாம் பேசினதெல்லாம் கேட்டேன். சொல்லியிருக்கா கஷ்டம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனா இப்போ அதுவும் இந்த காலத்துல ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே, இங்க நிறைய வயசானவா இருக்கேன், பெரியவாள்லாம் இருக்கேன், உங்க வாழ்க்கையில வராத ஒரு கஷ்டமா? எத்தனை கஷ்டத்தை பார்த்துருக்கேன். ஆனா உங்களால இன்னைக்கு இங்க உட்கார்ந்து தைரியமா உட்கார முடியறதுன்னா, அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வர முடிஞ்சதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பகவான் அபயத்தை கொடுத்ததுனால தானே. பக்தி பண்ணா என்ன கிடைக்கும்? அபயம் கிடைக்கும், அந்த கஷ்டத்தை சந்திக்க கூடிய தைரியம் கிடைக்கும். இப்பெல்லாம் டிப்ரெஷன் டிப்ரெஷன் வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நஷ்டம் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுறா இல்லையா? இந்த டிப்ரெஷன்லாம் எதுவுமே வராம எந்த கஷ்டமும் வரட்டும், நான் சந்திக்கிறேன், ஏன் பெருமாள் என்கிட்ட இருக்க, ஏன் நரசிம்மர் என்கிட்ட இருக்க அப்படிங்கிற அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த பக்தி வந்துடுதுன்னா, அந்த பக்தி இருந்தாதான் அது வரும். அது வரணும்னா பக்தி இருக்கணும். அதனால இது ரொம்ப கஷ்டமான ஒரு சைக்கிள். பக்தியும் இருக்கணும், பக்தியும் வரணும். அதனாலதான் நல்ல குடும்பத்துல நல்ல சத்சங்கத்தோட நம்மளுக்கு நிறைய நல்ல சத்சங்கம் கிடைக்கணும்னு நம்ம சுவாமி கிட்ட ஒரு கோவிலுக்கு போனாலே எனக்கு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிடு அப்படின்னு கேட்க கூடாதான். என்ன கேட்கணுமா? சத்சங்கத்தை கொடு. அப்போதான் எனக்கு உன் மேல பக்தி இருக்குன்னு எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கும். அந்த பக்தி இருந்தாதான் இந்த கஷ்டத்தை என்னால சந்திக்க முடியும். இப்போ மறுபடியும் கதைக்கு வரலாம். இரண்யகசிபு பார்த்தான், காயே கிருதாந்தாத் பயம்லாம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. ஏன்னா மரணமே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கான். இப்பேற்பட்ட இரண்யகசிபு இப்போ இந்த பூலோகத்தை மட்டும் இல்ல, தேவலோகத்தையும் சேர்த்து நரகலோகத்தையும் சேர்த்து எல்லா லோகத்தையும் நரகலோகமாவே ஆக்கிட்டான். அவ்வளவு கஷ்டப்படுறா எல்லாருமே. தேவர்கள்லாம் யாகம் பண்ண முடியலையாம். ஏன்னா யாகம் பண்ணா இரண்யகசிபு புடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற பயம். அதனால அவன் எல்லாரும் போய் ஒளிச்சுட்டாளாம். ஆனா தாங்கல அவளுக்கு. அப்போ நேர வைகுண்டம்
காரிய வைகுண்டத்துக்கு போனோம்னா ஹிரண்யகசிபு பார்க்காத நேரத்துல போகணும். இது ரொம்ப ரிஸ்க். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ பார்த்தா பகவான் இருக்கக்கூடிய திக்க நோக்கி இப்போ எல்லாருமே பகவான் கிட்ட அவளுடைய மனசையும் மனபாரத்தையும் வைக்கிறான். அவன் சொல்றா, பகவானே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஹிரண்யகசிபுனுடைய அட்டூழியம் தாங்கல. அவன் எல்லாரையும் அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கான், அவ்வளவு வேதனைப்படுத்துறான். பகவானே எங்களை வந்து ரட்சிக்க மாட்டியா? எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கேட்கணும். அப்போதான் தாயாருக்கு தோணும், என் குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாளே. ஏன்னா சாதாரணமாவே ஒரு வீட்டுல ஒரு குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நேரா அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். அப்பா எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லவே சொல்லாது, நேரா போய் அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவோம். அம்மா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குமா, என்ன பண்ணுறது. அம்மா கரெக்டான நேரத்துல சிந்திச்சு எப்படி சொல்லணும்னு அப்பா கிட்ட சொல்லிடுவான். அதுதான் அம்மானுடைய லட்சணம். அந்த தன்மை அம்மாக்கு இல்லைன்னா அந்த குழந்தை என்னைக்குமே பயத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியே ஆகாது. அதே மாதிரி இந்த அகோபில நரசிம்மருடைய தாயார் இருக்காளே லட்சுமி, சிச்சு லட்சுமி, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. அந்த தாயார் போய் பகவான் கிட்ட சொல்றாளாம், பகவான் ஏதாவது பண்ணிவோம், நீ குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கள, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கே, உங்க டைம்ல இருந்து கொஞ்சம் டைம் இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னதுமே இப்போ தேவர்கள்லாம் சொல்றா, தேவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாச்சு, கோக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாச்சு, வேதத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தாச்சு, நாராயணானே சொல்லக்கூடாதுங்கிற அந்த கட்டளையே ஹிரண்யகசிபு வச்சாச்சு, எங்களை ரட்சிக்க மாட்டியான்னு கேட்டிருக்காங்க. பகவான் சொல்றார், எப்போ இதுக்கெல்லாம் கஷ்டம் வருமோ அப்போ நான் உன்னை வந்து ரட்சிக்கிறேன். நீங்க ஒரு தேவனா இருந்தேன்னா இப்படி பகவான் வந்து அந்த சமயத்து வரைக்கும் நீங்க காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு இது ஆறுதலா இருந்திருக்கோமோ. வேதத்துக்கு கஷ்டம் கொடுக்கும் போது நாம கோக்களுக்கு கஷ்டம் அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கானே ஹிரண்யகசிபு. அப்போ தேவர்களுக்கு இந்த பதில் சமாதானமா இல்லை. ஏன்னா அவன் ஒழுங்கா கேட்கலையும். பகவான் என்ன சொல்லியிருக்காளா, எப்போ என் பிரகலாதனுக்கு கஷ்டம் வருதோ அந்த காலம் வரைக்கும், காலம் தாவத் பிரதீஷன், அந்த காலம் வரைக்கும் காத்திருங்கள். தேவர்களுக்கெல்லாம் ஒரே கோபம், இத்தனை பேரை கொடுமைப்படுத்துறான், நம்மளாம் உன் குழந்தை இல்லையா? பிரகலாதனுக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்கும் போது எதுக்கு நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தேவர்கள் தான் கேட்கிறான். தேவர்களுக்கும் நம்ம சுபாவம் தான் போல இருக்கு, பகவானுடைய எண்ணங்கள் புரியல போல இருக்கு. பகவான் பார்த்த பின்னாடி இதுக்கு பதில் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை முடியும் போது இதுக்கு பதில் வரலன்னா கேட்கணும். தேவர்கள்லாம் பார்த்தா சரி காத்திருப்போம், பிரகலாதன் வர வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு காத்திருக்கா. ஹிரண்யகசிபுனுடைய ஆத்திலேயே ஒரு குழந்தை பிறகு. ஹிரண்யகசிபுக்கு மறுபடியும் क्वेश्चन ஆன்சர் செஷன். ஹிரண்யகசிபுக்கு எத்தனை குழந்தை? ஹிரண்யகசிபுக்கு எத்தனை குழந்தை? எல்லாருக்கும் பிரகலாதனை தெரியும். உபன்யாசம் கேட்க வந்தா ஏதாவது ஒன்று புதுசா தெரிஞ்சுட்டு போக வேண்டாமா? ஹிரண்யகசிபுக்கு எத்தனை குழந்தை? சும்மா ஒரு கெஸ் நம்பர் சொல்லுங்க. 4 குழந்தை ஹிரண்யகசிபு. முதல் குழந்தை ஹ்லாதன், இரண்டாவது குழந்தை அனுஹ்லாதன், மூன்றாவது தான் பிரகலாதன், நான்காவது சம்ஹ்லாதன். இந்த ஹ்லாதம் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஹ்லாதன். பிரஹ்லாதன் அப்படின்னு சொல்லிட்டாலே இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவான், பிளிஸ் அப்படின்னு. சந்தோஷத்துக்கும் அதாவது ஆனந்தத்துக்கும் பரமானந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இந்த பிரஹ்லாதம் தான். பகவான் நம்மளுக்கு பரமானந்தத்தையே கொடுத்துடுவார், ஆனா இந்த பூலோகம் நம்மளுக்கு ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்பேற்பட்ட பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை
எப்போதுமே பரமானந்தமாவே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் பிரகலாதன் அப்படிங்கிற பெயர். இப்போ பிரகலாதன் பிறக்கிறான், இப்படி இருக்கான், பிரம்மண்யன், சீல சம்பன்னன், சத்தியசந்தன், பொய்யே வராதும், நம்மள மாதிரி கிடையாது. ஏதாவது கேட்டா உடனே உண்மையை சொல்லிடுவான். இது எப்படி அவனுக்கு போய் கஷ்டமா முடிய போறதுன்னு பார்க்க போறோம் பின்னாடி. அடுத்தது ஜிதேந்திரியன், எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பான், குருக்கள் கிட்ட அன்பா இருப்பான், அப்பா அம்மா கிட்ட அன்பா இருப்பான், நிறைய மரியாதையோட இருப்பான். இது எது சொல்ல வரேன்னா, முன்னாடியே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எதுக்கு பிரகலாத சரித்திரம் கேட்கணும் அப்படின்னு, பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த காலத்துல பக்திய பெரிவா இருக்கேன், மறுபடியும் இது சின்னவனா ஆனாலும் சொல்றேன், உங்க காலத்துல நீங்க பக்தி உங்களுக்கு எப்படி ஊட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, இங்கே நான் போய் காமிச்சுடுவேன். இவர்கள் போன்ற பெரியவர்கள் இருக்கும் போது இவன் பஜனையில நம்ம எங்கேயோ வெளியில ஓடி ஆடிட்டு இருந்தாலே அந்த பக்தி நமக்குள்ள வந்துடும். ஆனால் இந்த காலத்துல அப்படி இருக்கா? ஒரு 2 பேர் இருக்கா, அவன் பஜனைக்கு எத்தனை பேர் போறானும் தெரியாது. அப்படியே போனாலும் மொபைல் போன்னு நம்மளுக்கு ஒரு யந்திரம் இருக்கு, இந்த யந்திரத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கோம். இதுல எல்லாம் வருதோ கத்துக்கிறோம், ஆனா பக்திய கத்துக்கிறது இல்லை. அந்த நிலைமையில இருக்கிறச்சே பிரகலாத சரித்திரம் போல ஒரு கதையை கேட்டா, குழந்தைய கேட்டா, நம்மள போலவே ஒரு குழந்தை அதுக்கு இவ்வளவு பக்தி இருக்கே, நம்மளும் பக்தி பண்ணலாமேன்னு எங்கேயாவது தோணிடுமே. அதனாலதான் பகவான் எதுக்கு மறுபடியும் அவதாரம் பண்றாரு. ஏன்னா எல்லா செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கும் பக்தி எப்படி பண்ணணும்னு கத்துக் கொடுக்கணும் இல்லையா? பெரியோர்களுக்கு ஒரு மத்ஸ்யாவதாரம், ஒரு பூர்வாவதாரங்களுடைய தத்துவம் புரியும். ஆனா குழந்தைகளுக்கு ஒரு துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம் அப்படின்னு சொன்னாதானே புரியும். அதனால பிரகலாத சரித்திரம் ரொம்ப முக்கியமான சரித்திரம். குழந்தைகள் நிறைய கேட்கணும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இப்போ பிரகலாதன் பிறக்கிறான், ஜிதேந்திரியனா இருக்கான். அவ்வளோ அழகா தினமும் மனசுல எப்போதுமே நாராயணா 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 நாராயணா. அதான் நிறைய பேர் பாப்பா ஊரலகத்துக்கெல்லாம் பகவான் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவ ஆத்துலயே ஒண்ணு இருக்கும், பகவானை வழிபட்டு இருக்கோம், பகவான் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கும். இதுக்கு ரிவர்ஸ் சிச்சுவேஷன் கூட ஆகலாம். அது நம்ம ஆத்துல ஆகும். நம்ம பகவான் ஓடிட்டு இருப்போம், நம்ம குழந்தை எல்லாம் பகவான் இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஓடிட்டு இருப்போம். அதனால அவர்கள் ஆத்துல அவரவர்கள் வீட்டுல ஒருத்தர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தா மற்றொரு பக்கம் தான் ஓடுவான். அப்போதான் ஒருத்தர் கிட்ட இருந்து கத்துக்க முடியும். இப்போ இரண்யகசிபு பகவானே கிடையாது, நான் தான் பகவான் அப்படின்னு இருக்கான். பிரகலாதன் பார்த்தான், மனசுக்கு வேணா நீ பகவானா இருக்கலாம் அப்பா, நீ என்னுடைய அப்பா, எனக்கு நீ பகவான் தான். ஆனா இந்த ஜகத்துக்கே பிதாவானவர் அந்த நாராயணன் அப்படின்னு இந்த பிரகலாதன் குட்டி குழந்தை அதோட மனசுக்கே தெரிஞ்சிருக்கு. அது வயசாக இப்போ 4-5 வயசு இருக்கும். அந்த காலத்திலயும் சிபிஎஸ்இ போர்டுல சுக்ராச்சாரியர் போர்டு அவருடைய ஆசிரமத்துல படிப்புக்கு சேர்த்து விடுறா கயாத்துவும் இரண்யகசிபு. இரண்யகசிபுனுடைய மனைவிக்கு தோணிதான் பெஸ்ட் ஸ்கூல் இதுதான் ஊரிலேயே, இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடலாம்னு ஷண்டன் அமர்கன் அப்படிங்கிற 2 குருமார்கள்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இனிமே பிரகலாதன் இந்த ஸ்கூலுக்கு போய் என்னெல்லாம் கத்துக்க போறான்னு பார்த்தாதான் குருமார்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டேன். பிரகலாதன் பார்த்தான், நேர போனான். போன உடனே ஸ்கூல்ல முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்ன? ஸ்கூல் பிரேயர். அடடா, இன்னைக்கு புதுசா நாராயண கானம் பண்ண போறோமா, நாராயணனை பத்தி ஒரு ஸ்லோகம் கேட்க போறோமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு 2 குட்டி
குழந்தை முன்னாடியே என்ரோல் ஆயிருக்கா இந்த ஸ்கூல்ல, அவள்லாம் என்ன பாடுறாளோ, ஓம் நமோ ஹிரண்யகசிபவே நமஹ. என்னுடைய அப்பா நான் வளர்க்கலாம், இங்க இத்தனை பேர் இருக்கா, இவள்லாம் எதுக்கு என்னுடைய அப்பா வளர்க்கணும்? ஓம் நமோ நாராயணாய மறுபடியும் சொல்றான். சண்டனும் அமர்கனும் ஓடி வந்து பிரகலாதன் கிட்ட சொல்றான், பிரகலாதா இதெல்லாம் ஓல்ட் சிலபஸ், இந்த சிலபஸ் மாறி எடுத்து இனிமே ஹிரண்யகசிபு தான் மெயின், ஹிரண்யகசிபு தான் பகவான், இந்த பகவான தான் உன்னோட அப்பா தானடா, உனக்கு சொல்றது என்ன பிரச்சனை? அப்போ பிரகலாதன் சொல்றானா, என்னோட அப்பாவுக்கு என்னோட கடமைப்படி நான் நமஸ்கரிச்சு வந்தாச்சு. ஆனா இங்க இருக்க குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அப்பா யாரு அப்படின்னு கேட்டா அந்த ஜெகத்பிதா தானே, அந்த நாராயணன் தானே. அவர்கள் எதுக்கு ஏன் அப்பா ஹிரண்யகசிபுவை வணங்கணும் அப்படின்னு கேட்டதுமே சண்டன் அமர்கனுக்கு தோணிதான், இளவரசன் இல்லையா, ஏதாவது இவர்கள் சொல்லி அப்புறம் ஹிரண்யகசிபுக்கு கோபம் வந்து இவாத்தால கையில வந்துடும், அதனால எதுவுமே சொல்லல, சரி பண்ணிக்கணும் ஏதோ பண்ணிக்கணும் இந்த குழந்தைன்னு விட்டுடுறா. இந்த குழந்தை எப்படி இருக்கா, பாடத்துல அதுக்கு எந்த விதமான சிந்தனையே இல்லையாம், லோகத்துல அதுக்கு எந்த விதமான சிந்தனையே இல்லையாம், அது எல்லா விளையாட்டும் விஷ்ணு விளையாட்டாம். அது திடீர்னு எழுந்து நாராயண 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 நாராயணன்னு பாடுறதாம், தூங்கச் செய்யும் நாராயண 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 நாராயண, கிளாஸ்ல உட்காரச் செய்யும் நாராயண 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 நாராயண. இந்த மாதிரி சாத்தியமா அப்படின்னு கேட்டா மறுபடியும் கலியுகத்துக்கு போவோம். இந்த மாதிரி சாத்தியமா, லோகத்தை மறந்து நாராயண நாம கானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒருவரால மட்டும்தான் பண்ண முடியும். அது யாரு? நீங்க தம்பூராவை குடிச்சிட்டு நம்ம புதுக்கோட்டை தாத்தான்னு சொல்றோமே, அவரால் மட்டும்தான். ஏன்னா எப்போ கேட்டாலும் அந்த நாம சங்கீர்த்தனம் தான் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கணும்னா அதுக்கு எந்த விதமான செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இத்தனை கலியுகத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள், ஏன் அவரால கஷ்டம் இருந்திருக்காதா? அவருக்கு குழந்தைகள் எல்லாம் கிடையாதா? இன்னைக்கும் பாக்குறோமே, சஞ்சீவி பாகவதரும் அப்படிதானே இருந்தார், இன்னைக்கு பார்க்க போற சுவாமிகளும் அப்படிதானே இருக்காங்க. இத்தனை பேரும் அதே பக்தி பரம்பரையில, அதே நாம சங்கீர்த்தன பரம்பரைய அடுத்த 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 யுகத்துக்கு கொண்டு போகணும்னா எந்த டிகிரிக்கு அவளுக்கு கண்ட்ரோல் இருக்கணும், பக்தி இருக்கணும். அப்பேற்பட்ட பக்தி பிரகலாதனுக்கு இருந்தான். சாதாரணமா பிரகலாதனுக்கு இருந்த பக்தி இவர்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இங்க வந்திருக்கேனோ, அதனால பிரகலாதனுக்கு இருக்கிற பக்தி இங்க இல்லை, இங்க இருந்த பக்தி பிரகலாதனுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் பரிச்சயம். அப்பேற்பட்ட பக்தி இந்த பிரகலாதன் குழந்தைக்கு அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த விஷ்ணுமயமாவே இருக்கு. பெரியவா சொல்லுவா, ஏதோ பித்து பிடிச்சுடுதோ இந்த குழந்தைக்கு, பேய் பிடிச்சுடுதோ, பிரம்மம் பிடிச்சுடுதோ அப்படின்லாம் கேட்கறச்சே, ஆமா கிரகம் பிடிச்சுடுது இந்த குழந்தைக்கு. எந்த கிரகம் பிடிச்சது? கிருஷ்ண கிரக கிரீதாத்மா, கிருஷ்ண கிரகம் பிடிச்சிருக்கு இந்த குழந்தைக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் மூர்ச்சையாய் விழந்து மூர்ச்சையாய் விழுந்து எழுதுக்கும் போதும் நாராயணா நாராயணாங்கிறது. நம்மளுக்கு இதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு வலி வந்தாலோ ஒரு கஷ்டம் வந்தாலோ உடனே அம்மா அப்பான்னு கத்தக்கூடாது, நாராயணா 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 நாராயணான்னு கத்தினாலே போதும். அஜாமிலனுக்கு மோட்சம் கிடைக்கலையா? எப்படி இருந்த அஜாமிலன், அவனுக்கே மோட்சம் கொடுத்தாரே பகவான். நமக்கு ஒரு வாட்டி பக்தியோட நாராயணான்னு கூப்பிட்டா மோட்சத்தை கொடுக்க மாட்டாரா? அந்த தாயார் பக்தின்று போலாம், எப்போடா நம்ம பக்த, எப்போடா நாராயணா அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டதுமே தாயார் போய் நமக்கு சிபாரிஷ் பண்ணிடுவோலாம், அவ சொல்லிடுவோலாம், இந்த குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறது பூலோகத்துல, அதுக்கு மோட்சத்தையே கொடுக்கணும்.
அப்படி அப்படின்னு சொல்லுவாளாம் தாயார். அப்பேற்பட்ட இந்த குழந்தை நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முதல் நாள் அதோடைய ஸ்கூலை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்ததுமே இரண்யகசிபு பார்த்தான். எல்லா தந்தை போலையும் இரண்யகசிபு வாடா குழந்தை வா. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இரண்யகசிபுக்கு எத்தனை குழந்தை? 4 குழந்தை. அப்போ எல்லா குழந்தையும் ஓம் நம இரண்யகசிபவே நமஹா தானே சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தையும் இரண்யகசிபவே நமஹா தான் சொல்ல போறது போல இருக்கு. பிரகலாதா இங்க வா, என் மடியில உட்காருக்கா அப்படின்னு கூப்பிடுறா. பிரகலாதனும் ஓடி வந்து அப்பா மடியில அப்படியே குதிச்சு உட்காருறான். இப்போதான் முக்கியமான விஷயம். இரண்யகசிபு கேட்கிறான், பிரகலாதா நீ படிச்சதுக்குள்ளேயே சாரமான விஷயத்த சொல்லு. இப்போ பிரகலாதன் சொல்றான், நான் படிச்சதுக்குள்ளேயே சாரமான விஷயம் ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಲಿಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ. கஷ்டದಲ್ಲಿ உத்கிருஷ்டದಲ್ಲಿ என்ன கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நாராயணனே நாக்குல வரட்டும், என் நாளிகே வரலி நாராயணா. இது சொன்னதுமே இரண்யகசிபுக்கு முதல் தடவை கோபமே வரலையாம். கடகடகடகடகடகட சிரிக்க ஆரம்பிச்சானா. யாரோ என் குழந்தைக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் கத்து கொடுத்துறா, பரவாயில்ல, கெட்ட வார்த்தையும் ஒரு கெட்ட குணம் தானே, இருந்துட்டு போட கண்டா அமர்க்கா வா. அவர்கள் அவளுடைய தலைய புடிச்சுட்டே வராளாம். ஏன்னா இந்த குழந்தையும் நாராயணான்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்க போறதுன்னு தெரியல. நாங்க கத்து கொடுக்கல சுவாமி, நாங்க கத்து கொடுக்கல சுவாமி. இங்க சொன்னதுமே இரண்யகசிபு பார்த்தா, விசாரி யார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுக்கறா, அவ தலைய கொண்டு வா. கண்ணனும் அமர்கனும் பார்த்தா நேர இந்த குழந்தைய தூக்கிட்டு, பிரகலாதா உண்மைய சொல்லுடா, யார் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லி தரா? பிரகலாதன் பார்த்தா, நாரதர் தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா நாரதர் தலை நாளைக்கு இரண்யகசிபு வெளிவரும். அதனால பிரகலாதன் சொல்றானா, இதெல்லாம் கத்து கொடுத்து வரக்கூடிய விஷயமா? உன் மனசுக்குள்ள பார்த்தாலே உமக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது அந்த நாராயணன் தானே. அதனால எனக்கு ஸ்வயமதமா வருது நாராயணா நாராயணா நாராயணா. சண்டரமன் பாக்குற சொல்லாதப்பா சொல்லாத அனுப்பி விடுறான். மறுபடியும் அடுத்த நாள் இரண்யகசிபு பார்த்தான், பிரகலாதா வாடா. இப்போ பிரகலாதன் காதுல குண்டலத்தை போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு அந்த தலையில அப்படியே ஒரு சின்ன 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 சின்னதா முத்து சரங்கள் அந்த தலையில இருக்க கொலுச போட்டுட்டு சிறு 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 சிறுன்னு ஓடி வரானாம் பிரகலாதன். ஓடி வரும்போது இரண்யகசிபுக்கே இந்த குழந்தைய பார்த்து மனசு உருகி இரண்யகசிபு சொல்றான். நேர பிரகலாதன் வந்து நமஸ்காரம் பண்றான். தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு இரண்யகசிபுவே தன்னுடைய குழந்தைக்கு தீர்க்க ஆயுச கொடுத்துடுறான். இப்போ பகவான் என்ன பார்த்தார்? ததாஸ்து. ஏன்னா மேல நடக்க போறது, அவனை மேல இருந்து தள்ள போறா, கீழே இருந்து இழுக்க போறா, பாம்பு புத்துல போட போறா. ஆனாலும் எதுவுமே நடக்கிறது இல்லை. எதனால அப்படின்னு கேட்டா பகவத் கிருபைனாலயா? இல்லையா, ஒரு தந்தை வாக்குனாலயா. அதனாலதான் தாய் தந்தை என்னைக்குமே ஆசீர்வாதம் பண்ணும் போது மனசார ஆசீர்வாதம் பண்ணா பகவானே ததாஸ்து சொல்லுவார். அதனால ஆசீர்வாதத்தை பத்திரமா பண்ணணும். இப்போ இரண்யகசிபு பெரிய தபஸ்வி வேற, அதுவும் ஜெயனுடைய அவதாரம் அம்சம். அப்போ இவனுடைய வாக்கு பலிக்கணுங்கிறதுனாலதான் இங்க பிரகலாதனுக்கு தீர்காயுஸ் பிறக்க போகுது. இப்போ பிரகலாதன மடியில ஏற்றி வச்சுட்டானாம் இரண்யகசிபு. படிச்சதுக்குள்ளேயே சாரமான விஷயத்த சொல்லு பிரகலாதா. இரண்யகசிபு கேட்க, இப்போதான் பக்தி லட்சணங்களையும் நவலட்சணங்களையும் பிரகலாதன் இரண்யகசிபு கிட்ட சொல்றாங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம். இரண்யகசிபு பார்த்தா, சமாஷ், ஸ்ரவணம் என்ன பத்தி தானே பாடணும், என்ன பத்தி தானே கேட்கணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம். ஸ்மரணம் பிரமாதமா சொல்றியடா குழந்தை, என்ன பத்தி ஸ்மரணம் பண்ணணுமா? முன்னாடியே சொன்னேன், இந்த பிரகலாதனுக்கு என்ன பேரு? சத்தியசந்தர்.
பொய் சொல்ல வரவே வராது. இல்லப்பா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் ரகசியம் சఖ్யம் ஆத்மநிவேதனம். நவலட்சணங்கள் இந்த குழந்தை வேத சாரமா பேசுறது. ஆனா ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்ததான் அந்த குழந்தையை எட்டி ஒரு தந்தை பண்ற வேலைங்க. குழந்தை 5 வயசுல இருக்காங்க, எட்டி உதைக்கிறானா. அந்த குழந்தை போய் விழுந்து, என்னடா சொல்லற நீ பிரகலாதா அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லறதா, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். பிரகலாதனுக்கு மட்டும் தீங்கு வரும்போது காலம் தாவத் பிரதீட்சத. பகவான் சொல்லியிருக்க, பிரகலாதனுக்கு என்னைக்கு தீங்கு வருதோ அன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னு. எதுக்கு பிரகலாதன் அவ்வளோ சிரேஷ்டன் அப்படின்னு கேட்டா, இங்க 33 கோடி தேவர்களும் இந்த ஹிரண்யகசிபு முன்னாடி நின்று நாராயணா அப்படிங்கிற இந்த அஷ்டாட்சரத்தை சொல்ல இவ்வளோ பயந்தாலே, தன்னுடைய அப்பா கொன்னுட வேண்டாம் அப்படின்னு அவனை மிரட்டச்சே கூட ஒரு 5 வயசு குழந்தை பிரகலாதன் அது தைரியமா நின்று நாராயண 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 மறுபடியும் மறுபடியும் சொல்றதே. அப்போ இந்த பிரகலாதனுக்கோசரம் தானே பகவான் அவதரிக்கணும். அதனால காலம் தாவத் பிரதீட்சத. இப்போ ஹிரண்யகசிபு பார்த்தான், இந்த குழந்தையை சுதாரிக்க முடியாது. இங்கதான் நாராயண பட்டத்திரி சொல்றார். மறுபடியும் நேரம் இல்ல, அதனால பட்டத்திரியினுடைய சாரமா சொல்றேன். சூலைராவித சுபாஹு மதிதோ திக்கஜகணைஹி மகாசர்பைர்தஷ்டோப்யநசனக்கராஹாரமுதா கிரீந்திராவாக்ஷிப்தோப்யபஹ பரமாத்மான்யைஹி விமோஹோத்வை அன்யஸ்தாத் மத்வாத் கிமபி ந நிபீடாம பஜத. என்னெல்லாம் பண்றானா இந்த ஹிரண்யகசிபு அப்படின்னு கேட்டா, முதல்ல சூலத்தை எடுத்து இந்த குழந்தைய அப்படியே கொல்ல பாக்குறானா. அந்த சூலம் முன்னாடிலேந்து வந்துட்டு இருக்கான். அந்த சூலம் வரைச்சையே பிரகலாதா நாராயணா அப்படின்னு சொன்னதுமே சூலம் அப்படியே பாஞ்சு போயிடுறான். எதனால அப்படின்னு கேட்டா, சைவ பக்தாள்லாம் சொல்லுவா, அந்த சூலம் யாரோடது? சிவபெருமானுடைய அந்த ஆயுதம் இல்லையா? இது மட்டும் இல்ல, வேற யார் சூலத்தை வச்சுட்டு இருக்கா? அம்பாள். அம்பாள் யாரு? நாராயணனுடைய சகோதரியாச்சே. அப்போ சகோதரி இந்த குழந்தைக்கு ஏதாவது தீங்கு பண்ணுவோடா, அவளோட ஆயுதம் தானே சூலம். அந்த சூலத்தால இந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. ஏன்னா பின்னாடி துவாபர யுகத்துல கம்சனுக்கும் இதுதானே நடந்தது. அந்த குழந்தையை எடுத்து அப்படியே துணி துவைக்கிறத போல துவைக்கும் போது அம்பாள் தானே வந்து காப்பாத்தணும். அதே மாதிரி இங்க அந்த சூலத்தை எடுத்து இந்த குழந்தை மேல போடும் போது ஒரு சூலம் இல்ல, 2 சூலம் இல்ல, அத்தனை சூலங்கள், எத்தனை சூலங்கள் வந்தாலும் அது இந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்யல. சரி, சூலத்தால ஒண்ணும் பண்ண முடியல, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திக்கஜகணைஹி, அதாவது கஜானனம் அப்படின்னு முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிச்சேன். யாரை பிடிச்சு சொல்றது இந்த ஸ்லோகம்? விநாயகர். விநாயகர் போன்ற அந்த தும்பிக்கை வச்ச இந்த மிருகம் இந்த பிரகலாதனை ஏதாவது பண்ணிடுமா? பண்ணலையா? அந்த தும்பிக்கையை எடுத்து ஆசீர்வாதம் தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணறதே தவிர இந்த குழந்தைக்கு இன்னும் கேடு பண்றது இல்ல. அடுத்தது சர்ப்ப புத்துல போய் போடுறானாம் இந்த ஹிரண்யகசிபு. சர்ப்பத்து மேல யார் படுத்துட்டு இருக்கார்? நம்ம ரங்கநாதர் இருக்கார். அந்த சர்ப்பத்து மேல படுத்துட்டு இருக்கிற, அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற நம்ம ரங்கநாதர் இந்த குழந்தைக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க விடுவாரா? விடமாட்டாரே. அடுத்தது என்ன பண்ணான்? ஒரு பெரிய மலையில இருந்து தூக்கி போட மாட்டான். இந்த குழந்தை என்ன பண்ணிதான், அந்த தூக்கி போடுற அசுரர்கள் இருக்கா இல்லையா, அவ இப்ப தள்ளிவிட போறா. பிரகலாதா இந்த பக்கம் பார்க்காத, நீ அந்த பக்கம் பாரு, பின்னாடி வந்து நான் தள்ளி விடுறேன் அப்படிங்கிறா.
பிரகலாதன் சொன்னா, பரவாயில்ல, நான் உங்களையே பாக்குறேன், ஏன்டா பிரகலாதா எங்களை பார்த்துட்டு முதுகு வழியா விழற அப்படின்னு கேட்கறதுல பிரகலாதன் சொன்னானா, என் மனசுல பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு கால் நான் விழுந்தேன்னா என் மனசுல இருக்கிற பகவானுக்கு அடிபட்டுடாதா, அதனால கைய அப்படியே குடிச்சிட்டு தன்னுடைய மனசு குடிச்சிட்டு நான் இப்படியே விழறேன்னு என்னை தள்ளி விடுங்கோன்னு சொல்லி அந்த குழந்தை விழறான். இதை பார்த்து இப்பதான் வராக சுவாமி பூமாதேவியை காப்பாத்திருக்கா ஐயா, இரண்யாட்சனுடைய மதத்துல பூமாதேவியே வந்துட்டா, அடா என் குழந்தை இப்படியோ பிரகலாதனை வந்து பிடிச்சுட்டாலும். இப்படி ஒரு விதமாக இரண்யகசிபு என்னெல்லாம் பண்ணி பார்க்கறான், விஷத்தை கலந்து கொடுக்கறான், அம்மா கையாலேயே விஷத்தை கலந்து கொடுக்கறான். ஒரு தாயினுடைய மனசு எப்படி விஷத்தை கலந்து உன் குழந்தைக்கு குடு அப்படின்னு சொன்னா தாயினுடைய மனசு கேட்காதே. ஆனாலும் இந்த தாயை தள்ளி, தாயே கிருதாந்தாத்ரயம், தாய் என்ன சொல்லி இருக்கணும், நான் வேணா அந்த விஷத்தை குடிக்கிறேன், ஆனா என் குழந்தைக்கு விஷத்தை தரமாட்டேன். ஆனா அங்கேயும் ஆத்மா தன் சரீரத்திலேருந்து பிரிச்சுடமேனு கயாதுக்கு கூட பக்தி வரல, பயம் இருக்கு ஆனா பக்தி வரல. அதனால அந்த விஷத்தை கொண்டு போய் குழந்தைக்கு கொடுக்குறா. அந்த விஷமே அமிர்தமா மாறிடுறது. அதனால இந்த குழந்தைக்கு பலம் ஜாஸ்தி தான் ஆகிறதே தவிர இந்த குழந்தைக்கு எந்த தீவும் வரல. இப்போதான் இரண்யகசிபுக்கு அவ்வளோ கோபம் வருதான். பார்த்தான் இரண்யகசிபு, பிரகலாதா உன்னை யார் காப்பாத்துறான், இத்தனை விஷயங்கள் பண்ணியும் உனக்கு மரணம் கிட்டலனா நீயும் என்ன மாதிரி தபஸ் பண்ணியா? இல்லையே, உனக்கு 5 வயசுதானே ஆகுது, வேற ஏதாவது யந்திரம் தந்திரத்தை வச்சுட்டு இருக்கியா, என்னிடத்தில் சொல். பிரகலாதன் சொல்றான், அப்பா அப்போலேருந்து நான் ஒரே விஷயத்த படிச்சு சொல்றேன்பா, என் நாராயணன் தான்பா என்ன காப்பாத்துறான் அப்படின்னதுமே இப்போதான் இரண்யகசிபு கேட்கிறான், அரே குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி. இந்த இரண்யகசிபு வாயிலிருந்து நாராயணா கூட வராதாம். அரே குவாசௌ எங்கெல்லாம் இல்லை நாராயணன் அப்படின்னா ஹரிரிதி அப்படின்னு தான் கேட்கிறான். பிரபிந்தேஷ்ம ஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதா. திதிசுதன் யாரு? இந்த இரண்யகசிபு கேட்கிறானா. அத பஷ்சத் விஷ்ணோ நஹி வலிது ஈஷோஸ்மி சஹசா கிருபான் விஸ்வாத்மா பவன புரவாசி ரிடயம். இப்போனா சொல்ல போறான், பகவானே எல்லா இடத்திலையும் இருக்கான், இந்த பகவான் நாராயணன் தான் என்ன காப்பாத்த போறான். இப்போ வைகுண்டத்துல டென்ஷன் விட்டார். எதனால? ஏன்னா இந்த பிரகலாதன் பகவான் விஸ்வாத்மா எல்லா இடத்திலையும் இருக்கான்னு சொன்னதுமே அப்பதான் பகவானுக்கே தெரிஞ்சுதான் நாம் எல்லா இடத்துலயும் இருக்கோம்னு. இப்போ எந்த இடத்துல இருக்க போறேன், எந்த இடத்துல நான் வரப்போறேன் அப்படின்னு பிரகலாதன் எங்க காட்ட போறான்னு பகவான் தயாரா காத்துட்டு இருக்கானா. ஏன்னா எந்த தூணை காட்ட போறான்னு தெரியாதே பகவானுக்கு. பகவான் பார்த்த, பிரகலாதா எனக்கு கொஞ்சம் பிரெபரேஷன் டைம் கொடு பிரகலாதா, எந்த தூண்ல போய் நான் இப்போ பிறக்கணும். ஏன்னா பகவானுக்கு ஒரு குணம் உண்டு, பகவான் இந்த சிருஷ்டிக்கு உட்பட்டவர் கிடையாது, சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவர் பகவான். இப்பேற்பட்ட பகவான் பிறக்கணும்னா அதுக்கு எத்தனை கிரகங்கள், எத்தனை திக்குகள், எத்தனை விஷயங்கள் சாதகமா இருக்கணும். ஒரு கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், ராமாவதாரமா இருக்கட்டும், அஷ்டமி திதி இருக்கணும், சுக்லபக்ஷம் இருக்கணும், இந்த மாதிரி எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்போ பிரகலாதன் எந்த தூணை எந்த சமயத்துல காட்ட போறான்னு கூட தெரியாது. அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நரசிம்மாவதாரத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் காமன், ரெண்டுமே நேரம் காலம் பார்க்காத பிறந்த பகவான். எதனால? மந்த மாருதம் மெல்லவே வீசின சுந்தர கண்ணன் பிறந்த வேளை, நள்ளீரவில் தன்னில் பக்ஷிகள் கூவிர, இது என்ன அதிசயம் ஆச்சரியம். மூடி வைத்த ஔபாசன குண்டங்கள் தானாகவே ஜுவாலைய உண்டாக்கின, சாதுக்கள் ஹிருதயமோ ஹரிநாமம் பாடிய, சம்சாரிகள் வீட்டில் சகுனங்கள் தோன்று, வேப்பிலை சுருகலை மறுத்து வம்பார்களை ஜாதகம்
ஏதுங்க நிற்கவில்லை பல்லாண்டு பாடிய பக்தர்கள் மெச்சவே பாதவில் சிசுவாக சிசுவாக அப்படின்னு கண்ணன் பிறக்க போறார். அவருக்கும் தமத்புதம் பாலகம் அம்புஜேஷனம். இங்க நரசிம்மருக்கு தெரியாது பாலகனா பிறக்க முடியாது, ஏன்னா இரண்யகசிபு எனமோலாம் கேட்டு வச்சிருக்கானே, அப்போ பாலகனா பிறக்க முடியாது, ஆனாலும் அதி அற்புதமா பிறக்கணும். அப்போ எப்படி பிறக்கணும் அப்படின்னு கேட்க போறான். இப்போ பிரகலாதன் சொல்ல போறான், தூணை காட்ட போறான். இரண்யகசிபு சொல்றானா, स्तंभे घट्टयतो हिरण्यकशिपो कर्णौ समाचूर्णयन् आघूर्ण जगदण्ड कुण्डकुहरो घोरस्तवा पुत्रः श्रुत्वायं किल दैत्यराज्यहृदये पूर्वं कदाप्याश्रितं सम्पः कश्चन सम्पपाप्तचलितो अम्भोजभूरिष्ठम् भूखण्डं वारणाण्डं प्रवरवर विरटं दम्प दम्पोरुडम्पं डिं 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 डिडिम्बं दहमभिदहमै झम्प झम्पैश्च झम्पैः तुल्यास्तुल्यास्तुल्यास् धुम धुम धुमकाङ्कितैः कुङ्कुमाङ्कैः कुङ्कुमाङ्कैः एतत्ते पूर्णयुक्त महरहर करहर पातु मां नारसिंहः शङ्खं चक्रं जटापं परशुमसमिषुं शूलपाशाङ्कुशस्त्रं विभ्रन्तं वज्रकेटं हलमुसलगलकुन्तमत्युग्रदंष्ट्रं ज्वालाकेशं त्रिनेत्रं ज्वलदनलनिभं हारकेयूरभूषं वन्दे प्रत्येकरूपं परपदनिवस पातु मां नरसिंहः नासाग्रं पीनगण्डं परबलमतमनं बद्धकेयूरहारं रौद्रं दंष्ट्राकराळम् अमितगुणगणं कोटिसूर्याग्निनेत्रं गौभीर्यं पिङ्गलाक्षं भृगु सिट विमुखं षोड आधार्तबाहु वन्देऽभिमट्टहासं त्रिभुवनविजय पातु मां नारसिंहः झं 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 जकारं जश 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 जानुदेशं जकारं हुं 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 हकारं हरितकः संयं दिशेवं वकारं वं 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 वकारं वदन दलित तं वामपक्षं सुपक्षं लं 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 लकारं लघुवन विजय पातु मां नारसिंहः सत्यं विधातुं निजभृत्य भाषितं व्याप्तिं च भूतेषु अखिलेषु चात्मनः अदृश्यात् अत्याद्भुतरूपम् उद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषम्. எந்த சத்திய சந்தனுக்கு சத்தியத்தோட இவன் பேசுறது சத்தியம் அப்படின்னு இந்த ஹிரண்யகசிபு ஓடி போய் ஒரு ஸ்தம்பத்தை ஜோன அடிச்சானாம். அந்த சத்தத்துல அந்த ஸ்தம்பம் ரெண்டா உடையறதாம். அந்த சத்தம் எப்படி இருக்கா, ஜகதண்ட குண்ட குஹரோ, இப்பேற்பட்ட சத்தத்தை ஹிரண்யகசிபு என்ன பிரம்மாவே கேட்டது இல்லையா, அப்பேற்பட்ட சத்தத்துல உடையறதாம். புதுக்கோட்டை வந்திருக்கேன், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஆண்டாள் நம்ம நரசிம்மரை எப்படி வர்ணிக்கிறான்னு நான் சொல்லலைன்னா நியாயமா? 23வது பாசுரத்துல இந்த நரசிம்மர் எப்படி வெளியில வரார் அப்படின்னு ஆண்டாள் வர்ணிக்கிறா, சொல்றாளா, அப்படியே மழை காலமா ஒரு குகையில ஒரு சிங்கம் போன்ற வராராம் பகவான். எப்படியா, அந்த சிங்கம் பல வருஷத்துக்கு சாப்பிடலையாம். இப்போ இந்த சிங்கம் என்ன பண்றதாம், கண்ணை திறந்து அந்த கண்ணை அப்படியே சுழற்றதாம். அதை சுழட்டும் போது அதோடைய கண்ணிலேருந்து அந்த அக்னி ஜுவாலை அப்படியே தூள் தூளா பறக்கிறதாம். அந்த அக்னி ஜுவாலை பறக்கச்சே இது நாப்புறமும் இந்த சிங்கம் அப்படியே ஆடிட்டு இருக்கான். ஆடச்சே அதோடைய உடம்புல இருக்கிற எறும்பு புழு எல்லாமே அப்படியே பறந்து போறதாம். இங்க நரசிம்மருக்கு அவர் வெளியில வரச்சே அந்த அக்னி ஜுவாலை அப்படியே தூள் தூளா பறந்து போறதா. இப்பதான் ஆண்டாள் அழகா சொல்றா, அந்த சிங்கத்தினுடைய முன்கால் ரெண்டு இருக்கும் இல்லையா, அது நல்லா முன்னாடி இழுத்துக்கிறதாம், முறுக்கிக்கிறதாம் உடம்ப. அந்த பின்கால பின்னாடி இழுத்துக்கிறதாம், முறுக்கிட்டு அதோடைய வாயை திறக்கிறதாம்.
நாக்க நீட்டி அந்த போர் வீரன் வாழ வீசறத போல அப்படியே இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் வீசறாராம். இத பார்த்து வாயே கிருதாந்தாக்கள் யாருக்கு வந்துடுறது? இரண்யகசிபுக்கே வந்துடுச்சு. இப்போ சத்தியம் அப்படின்னு நிரூபிக்கணுமோ, ஏன்னா பகவான் நினைச்சிட்டு இருந்தா இந்த கேட்டகரி எல்லாம் பார்க்காமலே இரண்யகசிபுவை வந்து வதம் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்புறம் நம்ம கேள்வி கேட்போம், எப்படி நம்ம ராமன் கிட்டயும் கிருஷ்ணர் கிட்டயும் எப்படி வாலிய வதம் பண்ணலாம், எப்படி அக்னி பரீட்சை பண்ணலாம்னு இத்தனை கேள்வி ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கு. இத்தனை மனைவிகள் இருக்காளே கிருஷ்ணருக்கு, இந்த கேள்வி எல்லாம் வருது. யாராவது நரசிம்மரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க? கேட்க மாட்டாங்க, ஏன்னா கிழிச்சு இல்லையா? இப்போ நரசிம்மர் வெளில வரா, வெளில வந்ததுமே பார்த்த இந்த குழந்தையினுடைய வாக்கும் பலிக்கணும். ஹிரண்யகசிபு கேட்ட இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல லூப்பமா நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்றதுன்னு பார்த்த ஹிரண்யகசிபுவை தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் எங்க வச்சாராம்? நான் அந்தர்பகித்திவானத்தம் உள்ளேயும் வைக்க கூடாது, வெளியிலையும் வைக்க கூடாது. அதனால நம்ம எல்லா ராத்திரியும் அந்த காலத்துல நடுவுல ஒரு கட்டை, அது உள்ளையா வெள்ளையான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் பெரியவானா சொல்லுவா, அது மேல நிக்காத, அலட்சுமி வரும் அப்படின்னு. அலட்சுமி வராது, நரசிம்மர் தான் வருவார். அதனால அது மேல நிக்க கூடாது. இப்போ அங்க போய் உட்கார்ந்தாரான், ஜம்முன்னு உட்கார்ந்த ஒரு சிங்கம் உட்காரணும். ஏன்னா சிங்கம் முகம், மனித உடல், அப்படியே விஸ்வரூபம் போன்ற. ஏன்னா இரண்யகசிபுவே அவ்வளோ பெரிய அசுரன், அவனை விட பெருசா வரணுமோ நரசிம்மர். இப்போ உட்கார்ந்த இரண்யகசிபுவை மடியில போட்டுட்டார். இந்த இரண்யகசிபு நரசிம்மருக்கு குழந்தை போல இருக்கானாம், அத்துண்டா இருக்கானாம். இரண்யகசிபு மடியில போட்டுட்டாராம். காலையிலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது. அதனால அந்தி மயங்கிய நேரத்துல இத பகவான் பார்த்து எங்க கத்துண்டாராம்? அவருடைய சகோதரிய பார்த்து கத்துண்டாராம். அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை, அதை பார்த்து கத்துண்டாராம். சரி, நம்ம சகோதரியும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, சூளை வீடு முன்னாடியே சொன்னேன், எல்லாம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். இரண்யகசிபுவை மடியில போட்டுட்டா அந்தி மயங்கர வேலையில. இப்போ ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, ஆயுதம் இல்லாத பொருளாலையும் சாகக்கூடாது. அதனால சக்குன்னு பண்ணாரான், நகம் வந்துதான். நகம் ஆயுதத்திலையும் சேர்த்து இல்ல, ஆயுதம் இல்லாதவும் இருக்காது. உயிர் உள்ள பொருளாலையும் இருக்கக்கூடாது, உயிர் இல்லாத பொருளாலையும் இருக்கக்கூடாது. நகம் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உயிர் உள்ள பொருள். அதை வெட்டி போட்டுட்டா அது உயிர் இல்லாத பொருள். அதனால நகமும் இதுல சேர்த்து இல்ல. பிரம்மன் சிருஷ்டி பண்ண எந்த விஷயத்தாலையும் சாகக்கூடாது. பிரம்மாவையே சிருஷ்டி பண்ண பகவான் இருக்கார், அவரால இரண்யகசிபுவை வதம் பண்ண முடியாதா? நேர போனார், இரண்யகசிபு பயத்தை கிழிச்சார், அதை கிழிச்சு கொடல்ல இழுத்தார், மாலையா போட்டுட்டார். இதோட முடிச்சிருக்கணுமோ? முடிக்கலையா? எல்லாருக்கும் இது வரைக்கும் தான் கதையை தெரியும். நரசிம்மர் என்ன பண்ணார்? அந்த பயத்தை புரட்டி புரட்டி ஏதோ தேடிட்டு இருக்காராம். என்ன தேடிட்டு இருக்கார்? பிரகலாதனுக்கு பயம் ஒரு பக்கம். அடடா, நரசிம்மர் இதுதான் நம்ம நாராயணன் தெரியும், ஆனா இந்த உக்ரம் வீரம் தானே சொல்றோம். இந்த உக்ர ரூபத்துல இருக்கிற ஏதாவது நம்ம போய் கேட்கலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருக்கான் பிரகலாதன். அப்பதான் நரசிம்மருக்கே புரிஞ்சுடுது, பிரகலாதனுக்கு ஏதோ டவுட் இருக்கு. பிரகலாதா நீங்க வா, மடியில உட்காரு. ஒரு மடியில பிரகலாதன் உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்து நரசிம்மர் சொல்றேன், அடடா குழந்தையே, அதனாலதான் அழகிய சிங்கர், அவரை போல ஒரு கருணாமூர்த்தி இருக்க முடியவா? பக்தன் சொல்றான் இந்த தூண்ல இருப்பான் அப்படின்னு சொன்னதுமே எதையுமே யோசிக்காம வந்தாரோனோ, இப்பேற்பட்ட சுவாமி நமக்கு கிடைச்சிடுவாரா? பிரகலாதன் ஒரு பக்கம் மடியில போட்டுட்டு கொஞ்சின்னு இருக்கார், இன்னொரு பக்கம் இரண்யகசிபுவை கிழிச்சுட்டு இருக்கார். பிரகலாதன் இப்போதான் தைரியப்படுத்தி கேட்கிறான், ஜெகத்பிதா அப்பா என்னவா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். இரண்யகசிபு சொல்றான், இத்தனை வருஷம் இத்தனை நாளா இந்த இரண்யகசிபு நான் இல்ல நான் இல்ல நான் இல்லன்னு எங்கேயோலாம் என்ன தேடிட்டு போய் என்ன வதம் பண்ணுவேன்னு சொல்றான். நான் அவனோட ஹிருதயத்துல இருக்கேனான்னு கூட பார்க்கலையே, அவன் பார்க்கல நான் பார்க்கறேன்னு அந்த பயத்தை போட்டு குறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த
மகாவிஷ்ணுவை தவிர வேற யாருமே இல்லையா? ஏன்னா ஜெயனுடைய அவதாரம் இல்லையா? ஜெயன் தானே இந்த 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 ஹிரண்யகசிபுவா வந்தவனே ஜெயன் தானே. சதா மகாவிஷ்ணு அவதம் பண்ணோம் மகாவிஷ்ணு. இதுல என்ன தெரியறதுன்னா, பகவான நம்ம விரோதியா பார்த்தாலும் பகவான் ஏத்துப்பார். ஏன்னா பகவான் இருக்கான்னு பகவான் 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 பகவான்னே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனாலதான் இவனுக்கு சத்கதி ஹிரண்யகசிபு. இப்போ ஹிரண்யகசிபு வதம் முடிஞ்சது. பிரகலாதனை கொஞ்சி நரசிம்மர் கேட்கிறார், பிரகலாதா, உன் போல் பக்தி யாருமே பண்ண முடியாது. அதனாலதான் தியாகராஜரே எழுதுறார், எந்தரோ மகானுபாவுலு அந்தரேக்கி வந்தனமும். அதுல கனக கஷிபு சுத, அந்த எந்தரோ மகானுபாவுலுன்னு இத்தனை மகான்கள்லயும் இந்த குழந்தைனுடைய பெயர் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டா, பிரகலாதன் போன்ற பக்தி வேற யாராலையும் பண்ண முடியாது. பகவான் சொல்ற, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா. அப்பவும் இந்த குழந்தை என்ன கேட்டுனா, என்னுடைய அப்பாவுக்கு சத்கதிய கொடுப்பா அப்படின்னு கேட்டு. அவ்வளோ புண்ணியசீலன் பிரகலாதன். நரசிம்மருக்கு கண்டல ஜலம் வந்தான். நரசிம்மர் யோசிச்சார், இந்த ஹிரண்யகசிபு என் கையால வதமாயிருக்கான், இவனுக்கு சத்கதி நிச்சயம், வேற ஏதாவது கேளு. பிரகலாதன் சொல்றானா, வரங்கேட்டத்திலேயே கட்டிக்காரர் எங்க அப்பா, அவரே இப்படி கடக்க வரனே கேட்க கூடாத ஒரு புத்திய கொடுப்பா அப்படிங்கிறான் பிரகலாதன். நரசிம்மர் பார்த்தார், யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ் பிரகலாதன், உனக்கு என்ன வேணும்னு கேளு, இல்லாட்டி நானே கொடுத்துடுவேன். பிரகலாதன் சொன்னானோ, நீங்களே கொடுத்துடுவோம். அப்பதான் நரசிம்மர் சொல்றார், பக்த குலத்திலேயே நீந்தான் சக்கரவர்த்தி, இனிமே என் பேரோட உன் பேர் எப்பொழுதுமே இருக்கும். இதுக்கு மேல யாராவது ஒரு வரம் கொடுக்க முடியுமா? பேர்பட்ட வரங்க பிரகலாதன் வாங்கி நரசிம்மர் மடியில ஒரு பக்கம் பிரகலாதன், ஒரு பக்கம் தாயார் உட்கார்ந்துட்டு, அப்படியே அந்த நரசிம்மர் தன்னுடைய பக்தி, தன்னுடைய இந்த பக்த குல சக்கரவர்த்தியினுடைய பக்தியில மயங்கி போய் அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிட்டு, ஒரு பக்கம் தாயார அணைச்சிட்டு, மூணு பேரும் ஜம்முன்னு அகோபில நரசிம்மர் போன்ற பிரகாசிக்கிறார். அகோபில நரசிம்மர் போன்ற பிரகாசிக்கிறான்னு சொன்னா நீங்க ஏத்துப்பேடா? ஓ, நம்ம புதுக்கோட்டை நரசிம்மர் போல பிரகாசிக்கிறார். இப்பேற்பட்ட நரசிம்மர், இப்பேற்பட்ட பக்தர்கள் நம்ம எல்லாருக்கும் நிறைய ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம், மன நிம்மதி, சத்தம் இது எல்லாமே கொடுக்கணும்னு வேண்டி முடிக்கிறோம். நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்தம் குரவே ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். ஒரே விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நரசிம்ம சரித்திரத்தை கேட்டால், பிரகலாத சரித்திரத்தை கேட்டால், இதோட நம்ம பக்தியை மறந்துடக்கூடாது. பிரகலாதன் தினசரி நேரம் காலம் பார்க்காம எப்படி பக்தி பண்ணானோ, அப்பேற்பட்ட பக்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல கிடைச்சிருக்கு. இந்த சத்சங்கத்தை மனசுல வச்சுட்டு எப்பொழுதுமே நம்ம நிறைய பக்தி பண்ணணும்னு வேண்டிட்டு பிரார்த்திச்சு முடிக்கிறோம். ராதே கிருஷ்ணா.
ஆமாம்